இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்துல படுகிற பாடுகள் எல்லாம் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரே. பாடுகள், வேதனைக்கு எல்லாவற்றுக்கும் தக்க பிரதிபலனை கொடுக்கிற நாட்களும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போறதில்லை, அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டப்படுறவனுக்கெல்லாம் உண்மையா இருந்தோம்னா பாடுகள் தான், நேர்மையா இருந்தா இன்னும் உபத்திரவங்கள் தான், கஷ்டம் தான். அதற்காக பாதையை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. இயேசுவின் சீஷர்களை பாருங்கள், இயேசுவை பின்பற்றும்படியே தங்களை அர்ப்பணித்த பிறகு அவருடைய பாதையும் கல்வாரி பாதையை மாறிவிட்டது. அடிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். போகிற இடங்களெல்லாம் எல்லா விதத்திலும் நெருக்கம் தான். உயிரை பணயம் வைத்துதான் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். ஒவ்வொரு சீஷருடைய முடிவு, ஏன் தோமா நம்முடைய தேசத்தில் அந்த சென்னை பட்டணத்திலே கொடூரமாய் குத்தி கொலை செய்யப்படுகிற முடிவெல்லாம் பரிதாபமாக. ஆனால் அவர்கள் பயப்படவில்லையே, பின்வாங்கவில்லையே, ஓடிப்போய் பயந்து ஒளியவில்லையே. கிறிஸ்துவுக்காக தங்களை கொடுத்ததோடு மட்டுமல்ல, தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். காரணம் என்ன? எப்படி இவர்களால் முடியுது? எப்படி இதை சகித்துக் கொள்கிறாங்க? எப்படி இப்படி உறுதியா இருக்கிறாங்கன்னு எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரும். காரணம், இனி வெளிப்பட போற மகிமை ஒன்று இருக்குது. அந்த மகிமையான நாட்கள், அந்த நாள் வரும்பொழுது எல்லா விதத்திலும் கர்த்தர் மகிமைப்படுத்தி கனப்படுத்துவாரு. இந்த பாடுகள் அப்ப நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பாடுபட்டிருக்கலாமோ என்று தோன்றுகிற அளவுக்கு இருக்குமாமா அந்த மகிமை. இங்கிலாந்து தேசத்துல கிரிமியன் யுத்த நாட்கள் அப்ப விக்டோரியா மகாராணி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த யுத்த களம் ரொம்ப அதிகமான போராட்டம் நிறைந்ததா இருக்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறாங்க, போய் ஃபைட் பண்ணுங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெற்றி விழா நம்ம ஏற்படுத்தலாம்னு சொல்லி எல்லா ராணுவ வீரர்களும் இறங்கி யுத்த களத்துல தீவிரமா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அந்த லண்டன் மாநகரமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. எல்லாம் விழாக்களும் பூண்டு ஒரு பெரிய பாராட்டு விழா. அந்த யுத்த களத்துல வீர சாகசம் புரிந்து தைரியமா யுத்தம் பண்ணி ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தினாங்களாம். இப்ப எல்லா யுத்த வீரர்கள், அதுல யுத்த களத்துல அட்டிப்பட்டவங்க, கை கால் இழந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அன்னைக்கு வர சொல்லி ஒவ்வொருவரையும் கனப்படுத்த ஒவ்வொருவரா பேரை சொல்லி கூப்பிட்டு தங்க பதக்கங்களை கொடுத்து நல்ல உதவிகளை கொடுத்து எல்லாவற்றையும் கனப்படுத்தினாங்களாம். ஒரு ராணுவ வீரருடைய பெயரை வாசிக்க வந்த சத்தமே இல்ல, வரல இருந்துச்சு. திரும்ப வாசிக்கிறாங்க. திரும்ப அதை அவன் பார்த்த சத்தல வந்திருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறாரு கேட்டா காமிக்கிறாங்க. அவருக்கு 2 கால்களும் கைகளும் அந்த யுத்த களத்துல போயிடுச்சு. இப்ப யோசித்து பாருங்க, அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு. யுத்த காலத்துல ஐயோ என் வாழ்க்கையை நீ கேள்விக்குறித்தான், நகல முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எதை செய்யனாலும் ஒரு உதவி தேவைப்படுகிற ஒரு நபர் தேவைப்படுகிறார். ஒரு பக்கம் துக்கம், ஆனாலும் நாட்டுக்கு தானே இழந்திருக்கிறோம் இருந்தாலும் அவர் சோகத்தோடு தான் இருந்திருக்கிறாரு. அவங்க எங்க இருக்கிறான்னு கேட்கும்போது விக்டோரியா மகாராணி தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ராணுவ வீரன் பக்கத்துல போய் குனிந்து அவனுக்கு பதக்கங்களை கொடுத்து நெத்தியில முத்தமிட்டு தட்டி கொடுத்து, நான் உங்களை பொறுப்படுத்திக்கோ, கடைசி வரை நாங்க பராமரிப்போம் பாப்போம்னு சொல்லி தைரியம் கொடுத்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்களாம். துக்கம்லாம் மாறி போச்சுதான், வேதனைலாம் மாறி போச்சு. அவ்வளவு சந்தோஷமா பட்ட பாடுகள் வீணாய் போகவில்லை. என் தேசத்திற்காக நான் பண்ண யுத்தம் வீணாய் போகவில்லை. அது நிமித்தமா அந்த கனம் எல்லாவற்றையும் மறக்க வச்சிருச்சான். இதே போலதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான கனம் பொருந்தின ஒரு மகிமையான நாளை வச்சிருக்கிறார். அதை நினைச்சு பார்ப்போனா, அதை நம்முடைய கண்முன்னால கொண்டு வருவோனா, நாம ஃபேஸ் பண்ற இந்த பாடுகள், இந்த பிரச்சனை, இந்த நிந்தனை, இந்த அவமானம், இந்த பலவீனம் ஒண்ணுமே கிடையாது. தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாடுகளை பார்த்து பின்வாங்காதங்க, சோர்ந்து போகாதங்க, முறுமுறுக்காதங்க, தைரியமா கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில உள்ள வாழ்க்கை.
ஆனா கனப்படுத்துகிற நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மை மகிமைப்படுத்துற நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாடுகளை சகிப்போம், ஏற்றுக்கொள்ளுவோம். இக்காலத்து பாடுகள், கடந்து போற நாட்கள்ல படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாடுகளின் மத்தியில நாங்க போகும்போதும் நீங்க எங்களை தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறீங்க, பலப்படுத்துகிறவரா இருக்கீங்க. இந்த பாடுகளோடு எல்லாம் முடிஞ்சு போலப்பா. அந்த பாடுகளுக்கு பிரதிபலன் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நெருக்கத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ, நான் உண்மையா தானே இருக்கிறேன், பொறுமையா தானே இருக்கிறேன், எவ்வளவு சகிக்கிறது, இனி இதுக்கு மேல பலனே இல்லைன்னு சொல்ற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க பலப்படுத்துங்கப்பா. முன்பாக காண்பீங்கப்பா. இக்காலத்துல படுகிற பிள்ளைகள் படுகிற பாடுகளுக்கு அப்பா வெளிப்பட போகிற, இனி வரப்போற நாட்கள் வெளிப்படுகிற மகிமை பெரிதுங்கிறத பார்க்க உதவி செய்யுங்க. செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், துன்பம் எல்லாம் தொலைந்து போகும், எல்லாம் மாறிடும். ரெட்டிப்பான பங்கு நீங்க தருவீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையிலோட கிருபை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதிக நாமமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை. துன்பம் எல்லாம் ஒரு நாள் மாறும், கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். ரெட்டிப்பான பங்கு பெற கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கஷ்டமெல்லாம் தொலையும் போனால், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்